ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டு அந்த 240 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு அட்டாச் டாய்லெட் கேட்டிருக்காருங்க. நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு கொண்ட ஒரு பிளானுங்க. அதை பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 அடிக்கு 6 இன்ச்சுங்க, 14 அடிக்கு 11 இன்ச்சுங்க. மொத்தமே இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட். இந்த 240 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK பெட்ரூம் நம்மளால் அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாருங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கொயர் ஃபீட் எந்த அளவு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 500 இருந்தால் பரவாயில்ல, இல்லை 800, இல்லை 300, இல்லை 200, 250 எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனுங்க. இதோட டோட்டல் அளவே பார்த்திங்கன்னா 14 அடிக்கு 11 இன்ச்சுங்க, 16 அடிக்கு 6 இன்ச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிட் அவுட்டுங்க. சிட் அவுட்டே பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு 2 அடிங்க. இந்த சிட் அவுட் இருந்தால் மட்டும் தான் நம்ம பார்த்திங்கன்னா மேலே ஸ்டெப் ஏறி மேலே போக முடியுங்க. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிட் அவுட் ஆப்ஷன், இங்கே ஸ்டெப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. மெயின் டோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்க. ஆளோட சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 5 அடிக்கு 9 இன்ச்சுங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆளோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு 9 அடி 8 இன்ச்சுங்க. இது எக்ஸ் ஒய் டைரக்ஷனுங்க. ஆள்லேருந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி இன்ட்டு 8 அடி 9 இன்ச்சுங்க. இது எக்ஸ் ஒய் டைரக்ஷன். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க. டாய்லெட்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு 3 அடி 4 இன்ச்சுங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் டைரக்ஷனு. டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் பர் வாசுபடி தான் ப்ரொவைட் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா நார்த்து, இது பார்த்திங்கன்னா சவுத்துங்க. ஒன்று இது டாய்லெட்டோட பேசின் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும், அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்கணுங்க. கரெக்டாக இதுவுமே வாசுபடி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்துடுங்க. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்தோம்னா கிச்சனுங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸ்டெப்புங்க. ஸ்டெப் ஏறி மேலே போயிடுங்க. ஸ்டெப்பு கீழே இருக்கிற அடியில் பாட்டமில் ஒரு இடம் ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். அதையுமே நம்ம கிச்சன் யூட்டிலைஸ் பண்ணுற மாரி ஒரு செல்ஃப் மாரி கொடுத்துருக்குறோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிங்க் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாரிங்க. அடுத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அடியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாரிங்க. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 6 சைஸுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பிளானுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக வாசுபடிங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஈசானி மூலை இந்த பாயிண்ட்டுங்க. ஈசானி மூலையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸுங்க. கன்னி மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமுங்க. வாயு மூலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம சிம்பிளாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோங்க. ஸ்டெப் ஏறி மேலே பார்த்திங்கன்னா இதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துடுங்க. இங்கே ஸ்டெப் ஏறி மேலே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்டில் வச்சுருப்போங்க. ஏன்னா நம்ம கீழே ஒரு ஸ்டெப் தான் நம்ம ஏறப்போம். ஆனால் நம்ம மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் இங்கே ரீச் ஆகணுங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா டெராஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம மேலே போய் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மெயின் டோரை பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உள்ள தள்ளி வைக்கிறோம். 2 அடி உள்ள தள்ளி வச்சோன்னே பார்த்திங்கன்னா மெயின் டோருங்க. மெயின் டோர் வழியாக பார்த்திங்கன்னா ஆளுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு இன்ட்டு 6 அடிங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா 8 அடி இன்ட்டு 11 அடி 4 இன்ச்சுங்க. அடுத்த பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. கீழே நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம் அதே சைஸ் தாங்க. 5 அடி இன்ட்டு 3 அடி 4 இன்ச்சுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வரதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாலை கன்வெர்ட் ஆயிருங்க. வாலை கன்வெர்ட் ஆகணும்னா இந்த இடத்துல நம்ம செப்பரேட்டாக ஒரு ரூம்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா ரூமாக ப்ரொவைட் பண்ணோம்னா பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும், யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிச்சன் ஸ்லாப் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பாருங்கள். டேபிள் டாப், கிச்சன் டேபிள் டாப். அந்த டேபிள் டாப் மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சப்போஸ் மேலே அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இங்கே நம்ம வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு ஏதோ நம்ம வாஷ் பேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு இண்டக்ஷன் வச்சு ஒரு தண்ணி வாட்டர் ஹீட்டர் பண்ணுறதோ இல்லை சிம்பிளாக சமையல் பண்ணுறதுக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரும் போட்டிருக்கேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த டெரஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒன்று பண்ணியிருக்கிறோங்க. இந்த டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து வைக்க போகிறோம். இந்த ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இந்த டெரஸ்லேயே வச்சோம்னா கிட்டத்தட்ட இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு 5 அடி இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேங்க்கு ப்ளஸ் பைப் லைனு இதுக்கே வந்து கவர் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுலேருந்து ஒரு 5 அடி எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு ஸ்லாப் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்லாபை மட்டுமே நம்ம லிண்டல் போடும் பாருங்கள். அதனால் இந்த டெரஸ்லேருந்து ஒரு 7 அடிக்கு ஹைட் மேலே ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்லாப் போட்டு ஃபுல்லாகவே ஸ்லாப் போட்டு அந்த ஸ்லாப்பில் வந்து நம்ம ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வச்சு இதோட பைப் லைன்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி விட்டுருவோம். அப்படி நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம டெரஸ் இருக்கு பாருங்கள். டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் டெரஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாரி பெட்டராக இருக்கும். இப்படி நம்ம எந்த ஒரு விஷயமே சின்னதாக இருந்தாலுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சன், ஒரு அட்டாச் டாய்லெட். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட்டு, ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, டாய்லெட்டுங்க. அதே டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுருக்கோம். இந்த பிளான் போட்டு ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதோட லிங்க் வேணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். போய் அந்த வீட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 240 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணி அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது பிளான் தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.